கேளுங்க கேள்வி. இதை கேட்டீங்க கேள்வி. மொத்தம் 7 சக்கரா இருக்குது. அப்போ 7 சக்கரத்துக்கு இப்போ முக்கியமாக நம்ம எப்படி தெரிஞ்சு சக்கரை எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு சக்தி எல்லாம் தெரிஞ்சிடும். சக்கராக்கு சக்தி தெரிஞ்சிடும் அவசியமா? ஒரு தியானம் செய்யறதுக்காக இருக்குங்க. ஆன்மீகத்தில் இருக்கிற சக்கராக்கு சக்தி தெரிஞ்சு முக்கியமா? சக்கரானா என்ன? மாட்டு வண்டி சக்கரவா, மோட்டார் சக்கரவா? அந்த சக்கரத்துக்கும் இந்த சக்கரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இதை சக்கரா அப்படின்னு கூப்பிடுறோம்? இந்த சக்கராவை பார்க்க முடியுமா? சக்கராவை உணர முடியுமா? நிஜமாவே சக்கரா இருக்கா? கேள்விகள் வரணும். ஏதோ புஸ்தகத்துல படிச்சேன், குருஜி 4 வீடியோ போட்டிருக்கிறாரு சக்கராவை பத்தி, ஏதோ சக்கரான் இருக்கு, ஓ சக்கரா இருக்கு போட்டிருக்கு. உண்மை அடியில போய் உணரணும் உண்மை. அப்பதான் நீங்க முன்னாடி போறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும், ஆர்வம் வரும். இந்த சக்கராங்கிறது உடலினுடைய சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உடம்புல 105 இடத்துல இருக்கு. 72,000 நாடிகள் இருக்கு உடம்புல. 72,000 நாடிகள். நாடிகள் நரம்பு, ஜாயிண்ட். அதுல 105 ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாயிண்ட். அந்த 105 ஜாயிண்ட் மெரிடியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ உங்க ஊர்ல டேம் இருக்கா? கோலாலம்பூர் பக்கத்துல. எங்க தண்ணி எங்கிருந்து வருது உங்க ஊருக்கு? கோலாலம்பூருக்கு தண்ணி எங்கிருந்து வருது? அங்க இடத்துல ஒரு இடம் இருக்கு பக்கத்துல, அங்க டேம் இருக்கா? இது அங்க டேம் இருக்கா? டேம் இருக்குல்ல, அந்த டேம் தண்ணி உங்க வீட்டு குழாயை திறந்து விட்டா தண்ணி வருது. எப்படி? அங்க ஒரு யாரோ ஒரு யோகி கையை வச்சுக்கிட்டு, ஏ தண்ணியே சிவா வீடு இங்க இருக்கு அங்க போ, வருமா? எப்படி வருது? எப்படி வருது? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் பைப் இருக்குது உங்க வீட்டுல, பைப்பு திறந்து விட்டீங்கன்னா தண்ணி வருது, துணி துவைக்கிறீங்க, குளிக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, எல்லாத்துக்கும் அந்த தண்ணி உபயோகப்படுத்துறீங்க. அது எங்கோ 100 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த டேம்ல இருந்து தண்ணி உங்க வீட்டுக்கு வரணும்னா எப்படி வரும்? எங்க மாயம் வந்துருமா? பெரிய பைப் திறந்து விட்டா போற வந்துருமா? வராது. பம்ப் பண்ணணும் வாட்டரை. பெரிய மோட்டார் போட்டு தண்ணியை பம்ப் பண்ணி மேல பெரிய பெரிய டேங்குங்க கட்டி, அந்த டேங்க்ல இருந்து திருப்பியும் கீழே தண்ணியை ஃபோர்ஸா இறக்கி, அது ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து திருப்பியும் இன்னொரு மோட்டர் போடுவாங்க, திருப்பியும் தண்ணியை மேலே ஏற்றுவாங்க, திருப்பியும் தண்ணி ஃபோர்ஸா கீழே இறங்கும், திருப்பியும் கொஞ்சம் தூரம் போட்டு திருப்பியும் ஒரு மோட்டரு, திருப்பியும் ஒரு டேங்க்கு. இந்த மாதிரி நிறைய 100 டேங்குங்கெல்லாம் பண்ணி 100 மோட்டர் போட்டு ப்ரெஷர் கொடுத்து அப்பதான் உங்க வீட்டுக்கு தண்ணி வரும். உண்மையா இல்லை பொய்யா? இல்லைங்க, மலேசியால மோட்டர்லாம் போடுறது இல்லைங்க. மோட்டர் இல்லாம தண்ணி ஏறவே ஏறாது. எந்த நாடா இருந்தாலும் சரி மோட்டர் தேவை. இல்லைன்னா 100, 200, 300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தண்ணி உங்க வீட்டுக்குள்ள வராது. மோட்டர் போட்டு ரீபம்ப் பண்ணி உங்களுக்கு அனுப்புறாங்க. உங்க உடம்புல இதயம் என்ன வேலையை பண்ணுது? பிளட் அனுப்புது. ஸோ இது ஒரு சமுத்திரம் மாதிரி, ஆமாவா? ஒரு ஏரிக்கரை மாதிரி உள்ள ஒரு இடம், நிறைய ரத்தம். இந்த ஏரிக்கரையில் இருக்கிறது தண்ணி பதிலாக ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் எப்படி போகுது? இந்த இவ்வளவு பெரிய உடம்புக்கு இத்தினூண்டு இதயம் பம்ப் பண்ணி அனுப்ப முடியுமா? ஒரு பெரிய மோட்டார் டேம்ல போட்டு விட்டா தண்ணி வருமா? வராது. நிறைய மோட்டர் போன வழியில. அந்த மாதிரி உங்க உடம்புல நிறைய பம்பு செட் மோட்டர்களை கடவுள் போட்டிருக்காரு. அப்ப ஆபரேஷன் பண்ணி பார்த்தா தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத மோட்டர்கள், கண்ணுக்கு தெரியாத மோட்டர்கள். அதுதான் எனர்ஜி சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்றோம். 105 சக்தி மையங்கள் இருக்கு உடம்புல. அந்த 105 சக்தி மையங்களில் 7 சக்தி மையங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது.
அதுதான் உங்க முதுகு தண்டு. முதுகெலும்பு இருக்குன்னா முதுகு தண்டு விடும். அதுல இருக்கு 7 சக்கரம் இருக்கு. சகசிராரம், ஆக்னேயம், விசுத்தி, அனகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். 7 சக்கரம் இருக்கு. இந்த 7 சக்கரங்கள் சக்தி மையங்கள். இது என்ன பண்ணுது? ரீபம்ப் பண்ணுது. என்னத்தை பம்ப் பண்ணுது? காஃபி, டீ, தண்ணீர், சக்தி, எனர்ஜியை பம்ப் பண்ணுது. உடம்புக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது? உணவு, மெயின் உணவு, காற்று, தண்ணீர், இதன் மூலமாக சக்தி கிடைக்கிறது. காற்றுல என்ன இருக்கு? காற்றுன்னு இருக்கீங்க. காற்றுல என்ன இருக்கு? நீங்க சுவாசிக்கிறீங்க. என்ன இருக்குதுல? காத்து. என்ன இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. காஸ்மிக் எனர்ஜினா என்ன? பிரபஞ்ச சக்தி. தமிழ்ல பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா என்ன? யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் அதுதான் பிரபஞ்சம். அந்த யூனிவர்ஸுக்குள்ள இருக்கிறது தான் பிரபஞ்ச சக்தி. அதுதான் இங்கிலீஷ்ல காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம். அந்த காஸ்மிக் எனர்ஜியை சக்கரா, ஒவ்வொரு சக்கராவும் இழுத்து உடம்புக்குள்ள தள்ளுது. சக்கராவும் சுரப்பிகளும் டைரக்டா இணைஞ்சிருக்கு. சுரப்பினா என்ன? சுரப்பிகள் என்றால் என்ன? இல்லைங்க, நாங்க தமிழ்ல படிக்கவே இல்லை. நாங்க மலேசியால சுரப்பின்னா தெரியாது. கிளாண்ட். கிளாண்ட் என்ன? சுரப்பி. சுரப்பினா என்ன? கிளாண்ட். கிளாண்ட் என்ன வேலை பண்ணுது? கண் இமைச்சிக்கிட்டே இருக்கீங்க. எப்பவாவது கண்மணியோட கண் இமை விட்டுதா? ஏன் விட்டுறதில்ல? ஏன் விட்டுறதில்ல? உங்க மோட்டர்ல பிஸ்டன் இருக்கு. மோட்டர்ல பிஸ்டன் இருக்கு. முன்னாடி பின்னாடி போகுது பிஸ்டன். பிஸ்டன் எல்லாம் வேலை பண்ணுது. புகை வந்து பிஸ்டனை தள்ளுது. பிஸ்டன் மேல கீழே போகுது. பிஸ்டன் மேல கீழே போறப்ப கிராங்க் ஷாஃப்ட் போட்டிருக்கான். அதனால அது வீலுக்கு அட்ராக்ட் பண்ணிருக்கான். வீல் ஓடுது. இதுதான் மெக்கானிசம். கைனெட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பேரு. அந்த பிஸ்டன் முன்னாடி பின்னாடி போகணும்னா என்ன பண்றோம்? மோட்டருக்கு ஆயில் போடுறோமா? மலேசியாவில் போடுறது இல்லையா? எல்லா ஊர்லயும் போடுறோம். அந்த ஆயில் தான் லூப்ரிகேஷன். அந்த ஆயில் போட்டாதான் மோட்டர் பிஸ்டன் ஓடும். இல்லைன்னா ஒட்டிக்கும். மேல கீழே போய் ஹீட் ஆச்சுன்னா பிடிச்சிக்கும். அது பிடிச்சிக்காம இருக்கிறது தான் ஆயில் போடுறாங்க. போயிட்டு வருது. அதனாலதான் பிஸ்டன் இயங்குது. அந்த மாதிரி உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகள், அங்கங்கள் என்ன? இதயம் ஒரு அங்கம், கண் ஒரு அங்கம், நுரையீரல் ஒரு அங்கம், கிட்னி ஒரு அங்கம், வயிறு ஒரு அங்கம். அந்த மாதிரி நிறைய அங்கங்கள் இருக்கு உடம்புல, உறுப்புகள். அந்த உறுப்புகள் சரியா இயங்கணும்னா அதுக்கு சில ஜூஸ் தேவை. அந்த ஜூஸை ப்ரொடியூஸ் பண்றதுதான் சுரப்பி. சுரப்பி இல்லைன்னா இறந்துருவோம். சுரப்பி சரியா வேலை பண்ணலன்னா வியாதி வந்துடும். சுரப்பி இயக்கிறது எது? சக்கரா. என்ன? சக்கரா. சக்கராவும் சுரப்பியும் ரெண்டும் டைரக்டா ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு நாளமில்லா சுரப்பிகள் தமிழ்ல சொல்லுவோம். தமிழ்ல என்ன பேரு? என்னடா இவரு ஆன்மீகங்கிறாரு, சயின்ஸ பேசுறாரு, அனாட்டமி சொல்றாரு, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டக்லஸ் கிளாண்ட். செப்பரேட்டா இடம் இல்லை, ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கோம். அதுதான் டக்லஸ் கிளாண்ட். நரம்போட ஒட்டிட்டு இருக்கும். செப்பரேட்டா இருக்காது.
நரம்பு மண்டலம் எங்க இருக்கு, அதோட ஒட்டிட்டு இருக்கிறது டக்ளஸ் கிளாண்ட் பேரு. உடம்புல 100 கணக்கான நேரங்கள் இருக்கு. 105 டக்ளஸ் கிளாண்ட்ஸ் இருக்கு உடம்புல. அதுல இம்பார்ட்டன்ட் 7 சுரப்பிகள். பிட்யூட்டரி, பெயின், தால்மஸ், ஹிப்போதால்மஸ், தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரிலின், கிட்னி மேல. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராவுக்கும் கனெக்ஷன் இருக்கு. சக்கரா வலது பக்கமாக தான் திரும்பணும். இடது பக்கமாக திரும்பிச்சுன்னா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் சக்கரா. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோகிகள் தியானம் பண்ண தியானம் செய்ய 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 உணர்வுகள் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளி உலகத்தோட தான் உங்க மனசு இணைந்திருக்கு. உங்க மனசு எதோட இணைந்திருக்கு? உள்ள இருக்கிற மனசு உள்ள இருக்கிற பாகங்களோட இணையல, உள்ள இருக்கிற ரெக்கார்டோட இணையல, வெளி உலகத்தோட, கடவுள் படைத்த மாயா உலகத்தோட இணைஞ்சிருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உள்முகமா நாம போகல, வெளிமுகமா தான் போயிட்டு இருக்கோம். கடவுள் வெளியில என்ன படிச்சிருக்கார், அதுலதான் இன்பத்தை பார்த்துட்டு இருக்கோம். உள்ள பேரானந்தம், சச்சிதானந்தம் உள்ள இருக்கு. அது நீங்க தியானம் பண்ணாதான் தெரியும். தியானம் பண்ணாம சக்கராவை உணர முடியாது, சக்கராவை பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, சட்டில் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாது. நிறைய எதோ இருக்கு ஆகாயத்துல, கண்ணுக்கு தெரியுது நமக்கு. நிறைய இருக்கு ஆகாயத்துல, தெரியல. நான் காமிக்கவா பிரபஞ்ச சக்தியை? பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு சீக்கிரட்டு சொன்னா 100 வெள்ளி வெட்டணும். ஒரு சீக்கிரட்டுக்கு உமா 100 வெள்ளி வெட்ட போறாங்க. 100 வெள்ளி என்னங்க? மலேசியால 100 வெள்ளி கொடுக்குறீங்க, சும்மா பேசாதவங்கெல்லாம் 700-800 வெள்ளி கொடுக்குறீங்க. நான் பிராக்டிக்கலா எல்லாத்தையும் காமிக்க போறேன், காமிக்கிறேன். இது முடிஞ்சோட செஷன் முடிஞ்சோட காமிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்பா இருக்கு. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். எத்தனை உடம்பு இருக்கு? 5 உடம்பு. 7 உடம்பு, மிச்ச 2 உடம்பு ஸ்பிரிச்சுவல் பாடி. அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 5 உடம்பை உணரலாம். என்னுடைய ரேக்கி வகுப்புக்கு வந்தீங்கன்னா 5 உடம்பை காமிப்பேன். என் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களே, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னுடைய ஒளிவட்டம் ஆறாரெல்லாம் பார்த்தது இல்லையா? அது 5 பாகம் இருக்கு உடம்புல சுத்தி. 5 இருக்கு வெளியில. சோ வெளி உலகத்துல என்ன நடக்குது, அதை இந்த பாடி ரிசீவ் பண்ணி, சக்ரா ரிசீவ் பண்ணி உடம்புக்கு அனுப்புது. உள்ள அது எனர்ஜியா உள்ள போய், சிக்னலா உள்ள போய் தலைக்கு போகுது. தலை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சரி தப்பு கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அது ஆக்ஷனுக்கு உங்களுக்கு வழி பண்ணி கொடுக்குது. தலை, மண்டை, மூளை இப்படிதான் இயங்குது. சக்கரா சரியா திரும்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உணவு பழக்க வழக்கங்கள் காத்தால சொன்ன மாதிரி சாத்வீக ஆகாரம். சாதுக்கள் எப்படி இருக்காங்க? சாதுன்னா என்ன? சாதுவனுடைய குவாலிட்டி என்ன? நான் சாதுவா? நீங்க சாதுவா? நீங்க சாதுவா? யார் சாது? நான் சாது. I am not a sannyasi. I am a sadhu. சாது அப்படின்னா சாதுவா இருப்பாங்க. சாதுன்னா என்ன? அமைதி. அமைதி, அமைதி தான் சாது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் கேரக்டர் டிசைட் பண்ணுது. காத்தால சொன்ன அவங்களுக்கு தான் ரஜோகுணம், தமோகுணம், இன்னொன்னு சாத்வீக குணம். சாத்வீக குணம், ராஜசிக குணம். வெஜிடேரியன் சாப்பிட சொன்னோம். சாத்விக குணம் தேவை என்றால் பழம், பச்சை காய்கறிகள், வேக வைத்ததோ வேக வைக்காததோ சாப்பிடணும். கவிச்சது நிறைய சாப்பிட்றாங்க. அதானே? பார்த்தீங்களா இல்லையா?
சாப்பிடுறாங்க. ஆன்மீகத்தை தேடி வந்திருக்கீங்க, அது எப்படி அதை சாப்பிடுறீங்க? ஆன்மீகத்தினுடைய முதல் இதுலயே கவுச்சு. அப்ப வேணாம், அங்க விட்டுருங்க, நான் மலேசியா போடுறது வேணாங்க. நான் ஆல்பா தியானம் படிச்சுக்கிட்டு பொருள் எப்படி பண்றது, உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் அடைவது எப்படி, தேவையில்லாததை விடுவது எப்படி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சீடி கீடி வச்சிருக்காங்க, அது தெரிஞ்சா போறோம், நீங்க என்ன கூட பரவாயில்ல, அதை வச்சுக்கிட்டு நான் படைச்சுப்பேன், என்னை விட்டுடுங்க. போறேன். ஆன்மீகத்துல முன்னாடி போனோம்னா ஃபர்ஸ்ட் நான் வெஜிடேரியனை சாப்பிடக்கூடாது. வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தை தொடக்கூடாது. ஐயோ, வெங்காயம் இல்லாம சாப்பாடு உண்டா? வெள்ளைப்பூண்டு இல்லாம சாப்பாடா? சுங்கைசப்பட்டுக்கு போயிருந்தேன், ஷாஜோஹூர், நான் எங்க போனேன், சிங்கப்பூர்ல 2 இடம், எல்லார்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டேன், கவுச்சது சாப்பிட மாட்டோம். செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் ஊருக்கு வந்த பின்னாடியும் சுங்கைசப்பட்டுல இருந்து உங்க மாதிரி அபிமானிகள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, குருஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், கவுச்சது தொடரல, இங்கிருந்து கை தட்டுவாங்க. மலேசியா என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினே அதுதான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அங்க போய் என்னடா சாப்பிடுறது, நான் நிறைய கண்டிஷன், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், வெள்ளை பூண்டு இல்லை, இஞ்சி சாப்பிட மாட்டேன், அது இல்லாம சாப்பாடே இல்லை, வெறும் பழத்தையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதா 15-20 நாள். சைனா கடைக்காரன் பிடிச்சிட்டான், சைனா ஹோட்டலுங்க, வெறும் காய்கறி கொடுக்குறான், ரொம்ப அருமையான சாப்பாடு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மலேசியா சைனா ஹோட்டலில் 2-3 ஹோட்டல் கான்டாக்ட் எனக்கு, நேரம் மத்தியானம் போயிடுவேன். அப்பவும் சில கடைகள்லாம் போவாங்க, குருஜி வந்திருக்காரு ஊர்ல இருந்துன்னு சொல்லி, எனக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு செப்பரேட்டாக எனக்கு அது மாத்திரம் எதாவது போடுவாங்க, சாப்பிடுவேன். இந்த கீரை வகைகள் எல்லாம் செஞ்சு போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்க மாதிரி அபிமானிகள் வீட்டுக்கே கூப்பிடுவாங்க, எனக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் நான் போகிற நாள் வெஜிடேரியன் தான் பண்ணுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, சக்கரா சரியா திரும்பணும்னா உணவு சரியா இருக்கணும், மனது சரியா இருக்கணும். மனதை என்ன பண்ணலாம், அன்னமய கோஷம் சாப்பாடு, அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடலாம். மனோமய கோஷம் மனதுக்கு சம்பந்தப்பட்டது. மனது எங்க இருக்கு? வயிற்றுல இருக்கா, காலில் இருக்கா, கண்ணுல இருக்கா, மண்டையில இருக்கு. அவன் மண்டையை உடைச்சு சரி பண்ணலாமோ? மனதுக்குள்ள எப்படி போறது? ஒரு ஆண் ஒரு பெண் மனதுக்குள்ள போயிடுறான், ஒரு பெண் ஒரு ஆண் மனதுக்குள்ள போயிடுறான். போறலா? போயிட்டீங்களே. நிறைய பேர் மனசை பறி கொடுத்துடுறாங்க. ஆமாவா? உண்மையா? அது உங்க ஊரு எங்க ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்லயும் மனசு போயிடுது, விட்டுடுறோம். ஒன்னு அவங்க எடுத்துடுறாங்க, இல்லை நாம எடுத்து வந்துடுறோம் அவங்க மனசை. அந்த மாதிரி மனசை எடுக்கலாமோ? எடுத்து கழுவி பண்ணி ரிப்பேர் பண்ணி உள்ள போப்பா முடியாது. உடலை கழுவ சோப்பு, மனதை கழுவ தியானம். உடலை கழுவ சோப்பு, மனதை கழுவ தியானம். தியானம் செய்ய 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 மனது தூய்மைப்படும், மனது பரிசுத்தப்படும். தியானம் பண்ணும். தியானம் பண்ணீங்கன்னா மனோமய கோஷம் சரியாயிடும். காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள், கெட்ட எண்ணங்கள், வேண்டாத நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு, எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே தியானம் சரிப்படுத்தும். சாரி, அவ்வளவு சக்தி இருக்கு தியானத்துக்கு. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். புத்தி, விஞ்ஞானம் என்றால் புத்தி, அறிவு. அறிவை எப்படி பெருக்கிக் கொள்வது? மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ், ஹிஸ்டரி புக்கை படிச்ச அறிவு வந்துருமா? ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவுன்னா என்ன? தன்னை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, இதுதான் ஆன்மீகம். இதை தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க மனசு கரெக்டா வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். மனசுக்கும் சக்கராவுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எப்படி? மனசு இருக்கிறது மூளையில, மனசு வேலை பண்றது மூளையில. மனசு எங்க இருக்கு? மனசு இருக்கா உங்களுக்கு? எத்தனை மனசு இருக்கு?
நீங்க என்ன ஊமை மாதிரி கை காமிக்கிறாங்க? காலையில் கேட்கறது. ஆ? காலையில் கேட்கறது. சொல்லுங்க. அவங்க மலேசியால இருந்து இங்க வர்றப்ப நிறைய யோசனை பண்ணாங்க, இந்த குருவை பார்க்க போலாமா, இவர் நல்லவரா, ஏதாவது ஏமாத்திட்டாருன்னா, பணங்கனை ஏதாவது குடிக்கிட்டாருன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மாதிரியே 2-3 பேர், எப்படி இவரை நம்பி போலாம்? மனசுல உள்ள பேசிச்சு. 2 மனசு இருக்கா? கண்டிப்பா 2 மனசு இருக்கு. தெலுங்கா சொல்லி இருந்துருக்காங்க, ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை. பாருங்க, இவங்க மனசோட அவங்க மனசு வேற. எவ்வளவு மனசு வேலை பண்ணி என் முன்னாடி உட்காந்துருக்காங்க. வெறும் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு முன்னாடி டைரக்டா பார்த்துட்டு லைவ் மேட்ச் நடந்துச்சு. 2 மனசு இருக்கு. விருந்தாளிகள் வர்றாங்க. இப்ப நானே அவங்க வீட்டுக்கு போறேன், இந்தியாவில இருந்து போறேன், வாங்க குருஜி, ஏதோ குருஜின்னு ஒரு மரியாதைக்கு ஏதோ வந்தா 1 நாள் 2 நாள் இருப்பாரோ, இல்ல எல்லா டென்ட் நம்ம ஊர்லயே நம்ம வீட்லயே அடிச்சிருவாரோ இவரு. மனசு சொல்லும், மனசுக்குள்ள பேசும். பல்ல திறந்து வாங்க உள்ள வாங்க உள்ளம்போம். ஆனா மனசுக்குள்ள எத்தனை நாள் இருக்க போறியோ நீ, எவ்வளவு சாப்பிட போறியோ நீ. 2 மனசு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. 4 மனசு இருக்கு. அவங்களுக்கு அந்த பயிற்சி தான் சொல்லி கொடுக்குறேன், கன்ஃபியூஸ் பண்றவங்க. இந்த மனசு இந்த மண்டையில வேலை பண்ணுது, மூளையில வேலை பண்ணுது. மனசு முதுகெலும்போட இணைஞ்சிருக்கு. மூளை மூளை எதோட இணைஞ்சிருக்கு? முதுகெலும்பு. முதுகெலும்புல என்ன இருக்கு? சக்கரா இருக்கு. இது சரியா வேலை பண்ணலன்னா சக்கரா வேலை பண்ணாது. சக்கரா வேலை பண்ணலன்னா சுரப்பி வேலை பண்ணாது. புரியுதா? ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, சக்கராவை கரெக்டா வேலை பண்ண வைக்கணும்னா மனசை பரிசுத்தமா வச்சுக்கணும், தியானம் பண்ணணும். பண்ணீங்கன்னா சக்கரா கரெக்டா திரும்பும். பிராணாயாமம் பண்ணீங்கன்னா சக்கரா நல்லா வைப்ரண்டா வேலை பண்ண வச்சுக்கணும். ரேக்கி எனர்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க மலேசியால ரவாங்ல ரேக்கி வகுப்பு நடத்தினேன். ரேக்கி வகுப்பு நடத்தினேன். அந்த ரேக்கி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்கராலாம் கரெக்டா திரும்ப ஆரம்பிச்சிடும். செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்றோம், அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சக்கரா தானாக கரெக்டா வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ இப்படிதான் பரிசுத்தப்படுத்தணும். சாப்பிட்ற சாப்பாடு, நினைக்கிற நினைவுகள் எல்லாம் கரெக்டா இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி தேவை. ஏன் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் சொல்லுங்க பாப்போம். உடற்பயிற்சி பண்ணா எப்படி ஆரோக்கியம் கிடைக்குது? அவங்களதான் கேள்வி கேட்கிறாங்க. உடற்பயிற்சி செய்தால் எப்படி ஆரோக்கியம் கிடைக்கிறது சொல்லுங்க. உடற்பயிற்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, பதில் தான் தேவை. கரெக்டா சொல்லுங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா பாயும், எல்லா இடத்துக்கும் பாயும். பிளட் நல்லா பாய்ஞ்சதுன்னா என்ன உபயோகம்? சுரப்பி மாத்திரம் இல்ல, உடம்புல இருக்கிற உயிர் செல்கள் அத்தனைக்குமே சக்தி, எனர்ஜி போய் சேரும். சக்தி என்ன இருக்கு? சாப்பாட்டு சக்தி, காற்று சக்தி, தண்ணி சக்தி, எல்லாத்தையுமே இது எடுத்துட்டு போகுது. யாரு? பரமசிவனா? விஷ்ணுவா? ரத்தம் தான் எடுத்துட்டு போகுது. ஸோ ரத்தம் நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். ரத்தத்தில் இருக்கிற அழுக்கு போகணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். அழுக்கு என்றால் என்ன? வேர்வை அழுக்கா? வேர்வை அழுக்கா? வெளியில இருக்கிற வேர்வை அழுக்கு ரத்தத்துக்கு போதா? ரத்தத்தில் இருக்கிறது தான் வெளியே வருது வேர்வையா? எப்படி அழுக்காச்சு ரத்தம்? நீங்கள் செய்யும் நினைவுகள், நீங்கள் சாப்பிடும் சாப்பாடு, வாழும் விதம்,
சுற்றுப்புற சூழ்நிலை இதனால உடம்புல இருக்கிற ரத்தம் அழுக்காயிடுது. ஆக்சிஜன் எல்லாமே அதை பரிசுத்தப்படுத்தணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். கைத்தட்டலாமே. என்ன கைத்தட்டல் குருன்னு சொல்லிட்டாங்க. இங்க தருமபுரி பக்கத்துல மாரண்டல்லின்னு ஒரு ஊரு, அங்க போயிருந்தேன் பயிற்சிக்கு 10 நாள். இது மாதிரி நினைச்சா கைத்தட்டலாம். என்ன குருஜி நீங்களே கைத்தட்டுன்னு சொல்றீங்க, நாங்க தானே தட்டணும். உங்க பேஜ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு அதனால கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ரத்தம் பரிசுத்தமாகும். ரத்தம் எல்லா இடத்தையும் பாயிருதுன்னா அதுல இருந்து வர்றதுதான் இந்த உயிர் சத்து. எது? ஒளிவட்டம். ஒளிவட்டம் எங்கிருந்து வருது? ரத்தம் மூலியமாக தான் ஒளிவட்டம் வெளியே தெரியுது. ரத்தம் இல்லைன்னா ஒளிவட்டம் வராது. பணத்துக்கு இருக்கா ஒளிவட்டம்? பார்த்துருக்கீங்களா? போய் நான் பணம் பின்னாடி பாருங்க, ஒளிவட்டம் வருதா இல்லையா? பணத்துக்கு ஒளிவட்டம் இல்லை. ஏன்? ரத்த ஓட்டமே இல்லை. ரத்த ஓட்டம் இருந்தாதான் ஒளிவட்டம் தெரியும். புரியுதா? ஒளிவட்டம்னா என்ன?